எல்லோருக்கும் முதல்ல பொங்கல் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நீண்ட வருடங்களுக்கு அப்புறம் மதகஜ ராஜா திரையரங்கத்துக்கு வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யூஸ்வலாக நான் படத்துக்கு தியேட்டருக்கு ஒரு 10 நிமிஷம் ஒரு 15 நிமிஷம் பார்த்துட்டு போயிடுவேன். இந்த படம் முழுசாக படம் பார்த்துட்டு மக்களாக உட்காந்து அவங்களோட ரசனை, அவங்களோட எதிர்பார்ப்பு, அவங்களோட கைத்தட்டல், அவங்களோட விசில், அவங்களோட சிரிப்பு எல்லாமே பார்க்கும்போது ஒரு நடிகைனாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கும் சுந்தர் சாருக்கு இது ஒரு ஸ்பெஷலான படம். சண்டைக்கோழிக்கு அப்புறம் எனக்கு இது என்னோடய ஃபேவரட் ஃபிலிம். இதுக்கு உழைப்புன்றது எல்லா படத்துக்கும் கொடுப்போம். இதுக்கு படத்துக்கு உழைச்சதை விட ரிலீஸ்க்கு உழைச்சது தான் ரொம்ப ஜாஸ்தி. கடைசியில் இந்த படம் வந்திருக்கு. இந்த படம் கடவுளாக சொன்ன ஒரு விஷயம் ஒரு நல்ல தேதி கொடுக்குறேன், அந்த தேதியில் இந்த படம் வரும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காருன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இத்தனை வருஷம் ஏன் இந்த படம் வரலன்னு ஆதங்கத்தில் நாங்கள் யோசிச்சுட்டு இருப்போம். பட் கடவுளாக சொல்லி இந்த படத்தை இன்றைக்கி கொண்டு வந்திருக்காரு. இன்றைக்கி இந்த படம் இந்த திரையரங்கத்தில் மக்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுதான் ஒரு நடிகனுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனு. அவங்க சிரிக்கும் போது, அவங்க கை தட்டும் போது, அவங்க அந்த விசில் அடிக்கும் போது அடுத்த படத்துக்கான அந்த ஊக்கம், அந்த உற்சாகம், அந்த இன்னும் மேற்கொண்டு மெனக்கடணும் அப்படின்ற ஒரு உணர்வு வரக்கூடிய ஒரு அறிகுறி தான் இது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ எம் ஹாப்பி தட் பீப்புள் லவ் த ஃபில்ம். கண்டிப்பாக போய் பாருங்கள். இது ஒரு ஃபேமிலி கமர்ஷியல் என்டர்டெய்னர். இது ஒரு ஃபெஸ்டிவல் படம். ஃபெஸ்டிவலுக்கு எல்லோரும் ஒரு திரைப்படத்துக்கு போகணும், குடும்பத்தோடு போகணும். எல்லோரும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருப்பாங்க. அந்த சம்பாதிப்பில் அந்த காசு எடுத்து ஒரு படத்துக்கு செலவு அழித்து குடும்பத்தோடு போய் பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கும் போது இந்த படம் கண்டிப்பாக அது பூர்த்தி செய்யும். ரொம்ப நன்றி. மறுபடியும் எல்லோருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நீண்ட நாளுக்கு பிறகு மார்க் ஆண்டனி உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி படமாக வந்தது. அதே மாதிரியே இப்போ வந்திருக்க இந்த மதகஜ ராஜா எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குது, உங்களுக்கு வெற்றி படமாக அமையும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய இல்லை, இப்போ பார்க்கும்போதே எனக்கு இது ஒரு வெற்றி படமாக தான் தெரியுது. ஏன்னா நான் இந்த அளவுக்கு ஒரு படத்துக்கு சிரிப்பு, கைத்தட்டல், விசிலு நான் பார்த்ததில்லை என் படத்தில். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது அதுதான் ஒரு படத்தோட கேஜ் பண்ணுறது, படத்தோட வெற்றி. ஸோ அந்த வகையில் இந்த படம் வெற்றி அடைஞ்சது நான் நம்புகிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.